கைஸ் ஒரு பொருள் அது இல்லைன்னா தூக்கமும் வராது. எங்கேருந்து வெளியேருந்து போயிட்டு வந்தாலும், அந்த ஒரு பொருள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா, அந்த பொருள் உருவானதுக்கு காரணமே, ஒருத்தர் சும்மா இல்லாம ஒண்ணு கழட்டி ஒரு இடத்துல மாட்டி, அது உருவானதா கதை. வேற ஒண்ணும் இல்ல கைஸ். நம்ம ஃபேன பத்தி தான் சொல்றோம். அந்த ஃபேன் உருவான கதை எப்படின்னா, 1887ல பிலிப்ஸ் வில்சன் என்ன பண்றாருன்னா, தையல் மிஷின் பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. உட்கார்ந்திருக்கும்போது ஒரு மோட்டர் பார்க்குறாரு. மோட்டருக்குள்ள பார்த்தா 2 வகையான பிளேடு இருக்கு. அந்த பிளேடு இங்கிட்டும், அங்கிட்டும் சுத்துறதுனால, சரி இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத அப்படியே கழட்டி கொஞ்சம் ஹைட்டான பிளேஸ்ல எடுத்து மாட்டுறாரு. மாட்டும்போது தான் தெரியுது, கொஞ்சம் ஏதோ காத்து வர மாரி ஒரு ஃபீலிங் வருது. இது ஓகே. இது காத்து வரும்ன்னு சொல்லிட்டு, அப்பதான் என்ன ஆகுது, ஃபேனுக்கு முதல்ல உயிரே வருது. அப்பதான் ஃபேனுன்னு ஒரு கான்செப்ட்டே இவன் கொண்டு வர ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன பண்றாருன்னா, இவரு வந்து இன்னும் 2 பேரு கூட சேர்ந்து, இத எப்படி இன்னும் நம்ம நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் என்ன பண்றது, எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட ஆட் பண்றாங்க. பிளேட ஆட் பண்ணி, அப்பலாம் அது பிளேடுன்னு தான் சொல்லுவாங்க. ரெக்கைன்னு சொல்றோம்ல, அது வந்து ஒரு பிளேட் ஆட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் என்ன பண்றாங்க, மின்சாரத்த அதிகப்படுத்துறாங்க. எலக்ட்ரிசிட்டிய அதிகப்படுத்தினதுக்கு அப்புறம், அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டா சுடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காப்புரிமை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். அப்போ மக்கள் பார்த்த உடனே எல்லாருமே, ஓ சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் உருவானது சும்மா இல்லாம ஒரு இடத்துல எடுத்து மாட்டி வச்சதுதான். அவன் அது யோசிச்சிருக்கவும் மாட்டாரு. எதார்த்தமா பண்ண வேலை தான் இவ்வளோ பெரிய எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஒரு நாள் ஏதோ நல்லதா நடக்கும். ஓகேங்களா? எல்லாரும் நல்லா மோட்டிவேட்டா எடுங்க. பிறகு சந்திப்போம்.